சொல்லாத சொல்லி நீ கேட்டா எப்படி சொல்ல முடியும்? எதே நீ சொல்ற நீ இல்லையா? இல்லையா? நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொன்னோம். தமிழ்நாட்டிலே கவர்னர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடும் என்ற ஒரு அச்சம் பரவி கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி ஆட்சி என்று சொன்னால், கவர்னர் ஆட்சி என்று சொன்னால், அது மறைமுகமான மத்திய அரசினுடைய பிஜேபி ஆட்சி தான் தமிழகத்திலே திணிக்கப்படுகிறது என்று நிலைமை வந்துவிடும். அப்படி போன்ற நிலைமை வருவதற்கு முஸ்லிம் லீகிலே உள்ள நாங்கள் அதற்கு காரணமாகி விடக்கூடாது. ஏனென்று சொன்னால், இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானை பிரித்த பிறகு இந்திய முஸ்லிம்கள் என்னென்ன சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆளானார்கள் என்பது வரலாறு எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு மிகப்பெரிய பழியை எங்கள் சமுதாயத்தின் மீது வந்து விழுந்து விடுமே என்ற அச்ச உணர்வோடு நாங்கள் சமுதாய மக்களுடைய உணர்வை பிரதிபலித்து எங்களது ஆதரவை தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைவதற்கு நாங்கள் கொடுத்தோம். அகில இந்திய தலைமை இருக்கிறது கேரளாவிலே. பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி என்று இருக்கிறது. அதனுடைய தலைவர் கேரளத்து தங்கல் சாஹிப் அவர் தலைவர். அவரை கலந்து கொண்டு கேரளாவில் உள்ள குஞ்சாலி குட்டி அவர்கள் இன்றைய மினிஸ்டர், அவர் இந்திய முஸ்லிம் லீகுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அந்த கமிட்டியில் உள்ள அருமை நண்பர்களை எல்லாம் கலந்து அவர்களுடைய ஒப்புதலை பெற்று இந்த அமைச்சரவையில் ஈடுபடுவது சிறந்ததாக இருக்கும் என்று அவர்களும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்த பிறகு எங்களது அறிவிப்பை தெரிவித்து அந்த அமைச்சரவையில் எங்கள் இந்திய முஸ்லிம் லீகின் சார்பாக அவர் ஃபாரூக் அவர்களை சட்டமன்றத்தினுடைய முஸ்லிம் லீக் தலைவராக அறிவித்து, அதே நேரத்தில் ஷாஜகான் அவர்களை மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை முடிவு செய்து நாங்கள் அறிவித்தோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது தமிழக வெற்றி கழக அரசு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இது நல்லாட்சி தொடர்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்று நாமும் விரும்புகிறோம், மக்களும் விரும்புகிறார்கள். இந்த நல்லாட்சி எல்லா வகையிலும் தொடர்ந்து நாளெல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடும் அந்த விருப்பத்தோடும் அந்த எதிர்பார்ப்போடும் எங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகை இணைந்ததற்கு வாழ்த்து சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்த விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் எங்களது வாழ்க்கை சொல்லி வரவேற்பை சொல்லி, இந்த கூட்டணியில் உள்ள இந்த ஆட்சி, இந்த நல்ல ஆட்சி இன்று இருப்பது போல் என்றும் தொடர வேண்டும் என்ற உணர்வோடு எங்களது பயணம் தொடரும். அப்படி தொடர்வதற்கான ஒரு தீர்மானத்தை இந்த கூட்டத்தில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். 6வது கடமை ஜனநாயகத்தில் ஓட்டு போடுவது என்று சொன்னேனே தவிர திமுக நீங்களா கற்பனை பண்ணி கேட்டால் சொன்னதை உங்களுக்கு இஷ்டத்துக்கு மாற்றி 6வது கடமையாக ஜனநாயகத்தில் ஓட்டு போடுவதை கருத வேண்டும் என்று நான் சொன்னேன். ஏன்னா இறந்து போயிட்டார்ல பெரியவர் இஸ்லாஸ் இருக்கணும், அவருடைய கூட்டத்தில் தான் சொன்னேன். முஸ்லிம்களுக்கு 5 கடமை இருக்கு. 6வது கடமையாக ஓட்டு போடுவது ஜனநாயகத்தில் கடமை, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்பொழுது நாங்கள் திமுக கூட்டணி இருந்தோம். திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுவது 6வது கடமை என்று நான் சொல்றதும் இல்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னதா அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டே அப்படி பாய் நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா நீங்க கற்பனை பண்றதுக்கு பதில் சொல்லணுமா? அப்புறம் சொல்லாத சொல்லி எப்படியா சொல்லாத சொல்லி நீ கேட்டா எப்படி சொல்ல முடியும்? எதே நீ சொல்ற நீ இல்லையா? இல்லையா நிறுத்தியா?
நான் சொல்லாத ஒன்று நீயே கேட்ட அப்படியே சொல்ல முடியும்? என்னைய பிரச்சாரம்? நான் சொல்லாத ஒன்றை நீ கேட்டு சொல்லி பிரச்சாரம் சொல்ற முடியா? நான் சொல்லாத ஒன்று நீ கேட்டு என்ன பிரச்சாரம்? நான் சொல்லாத ஒன்று முடியா? கேள்வி கேள்வியா? தேராத கேள்வியா? முக்கால் தலைமான கேள்வியை கேட்காத. எல்லாம் சொல்லாத விடு. திமுக கூட்டணியில இடம்பெற இயலாதுன்னு சொல்லிட்டீங்க, தீர்மானம் போட்டு. ஆமா. இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தேர்தல் வரும்போது இடைத்தேர்தல் தேர்தல் வரும்ல, நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், உள்ளாட்சி தேர்தல் வரும் பொழுது அப்பொழுது வந்து தேர்தல் கூட்டணி அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இடைத்தேர்தல் வருதுல்ல, இப்ப இடைத்தேர்தல் வரும் பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு குழப்பமும் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம் அதுதான். அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக எங்கள் சார்பிலும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்ற பிறகு அந்த அமைச்சரவை செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் தொடர வேண்டும் என்றுதான் விரும்புவோம். அப்படிப்பட்ட ஆட்சி நாங்கள் இருக்கிற காரணத்தினால் மட்டுமல்ல, இந்த நல்ல ஆட்சி இன்று இருப்பது போல் நாளையும் தொடர்ந்து நீடித்து இருக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினால இந்த ஆட்சி தொடர்வதற்கு, இந்த ஆட்சி எல்லா துறையிலும் வெல்லுவதற்கு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்றாலும், சட்டமன்ற தேர்தல் என்றாலும், இடைத்தேர்தல் என்றாலும், பாராளுமன்ற தேர்தல் என்றாலும், இந்த ஆட்சி வெற்றி பெறுவதற்கு, தொடர்வதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்போம். அதற்கான முடிவுதான் இப்போ எடுத்திருக்கிறோம். இடைத்தேர்தல்ல வந்து வாய்ப்பு கேட்பீங்களா சார்? இப்ப நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் வாய்ப்பு எங்களுக்கு எங்கே வசதி இருக்கோ அங்கே கேட்போம். எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமா கேட்போம். ஆனா உள்ளாட்சியில் 12,620 உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் போது அந்த உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி என்றாலும் நகராட்சி என்றாலும் முஸ்லிம் சமுதாயம் எங்கு நெருக்கமாக இதுவரை இருந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் தலைவராக இருந்திருக்கிறோம், துணைத் தலைவராக இருந்திருக்கிறோம், மேயராக இருந்திருக்கிறோம், துணை மேயராக இருந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பு கடந்த காலத்தில் எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பை நிச்சயமாக தமிழக வெற்றி கழக கூட்டணியோடு சேர்ந்து நாங்கள் நிச்சயமாக பெறுவோம். அதற்காக பாடுபடுவோம். இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு ஆட்சி பொறுப்பேற்று, எப்படி சார் தமிழ்நாட்டில் இருக்கு? தமிழ்நாட்டில் ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ஆட்சி எல்லா சமுதாய மக்களும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் ஆட்சி, இந்த அரசாட்சி நிச்சயமாக சுமூகமாக தீர்த்து கொண்டிருக்கிறது. சுகமாக தீர்த்து வைப்பார் என்று நம்புகிறேன். முதலமைச்சர் ஏதாவது பேசணும்ல மக்கள்கிட்ட? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசிதானே இருக்காரு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சட்டமன்றத்தில் பிரச்சனை வந்தா பேசுவாரு. சட்டமன்றத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி தீர்மானம் வந்தா பேசுவாரு. ஆமா, இப்போ இடையில இந்த மாதிரியான பாலியல் கொலைகள் தொடர்ந்து நடந்து பெண்களுக்கு எதிரான பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பெண்களுக்கு எதிரான பிரச்சனை இன்னைக்கு நேரத்தில் நடக்குது. இது இல்லாம போறதுக்கு தானே எல்லாம் முயற்சி பண்றாங்க. அதான் சிங்க பெண்மணி படையை ஒன்று உருவாக்கியிருக்காங்களே. நிச்சயமாக சிங்க பெண்மணி படையை வந்து அது சரிவா பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக எந்த பொம்பளையும் பாதிக்கப்பட மாட்டாங்க. எந்த ஆணும் பெண்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை ஈடுபட்ட பொழுது இன்றும் இருப்போம், நேற்றும் இருந்தோம், நாளையும் இருப்போம்னு திமுக கூட்டணியில் இருக்கிறது பத்தி அவர் இருக்கும்போது சொன்னேன். அந்த கூட்டணியில் இருக்கும்போது அப்படி சொன்னேம்மா. இல்லைம்மா, அந்த கூட்டணியில் இருக்கும்போது அப்படி சொன்னேன். இப்போதான் இல்லையே. அந்த கூட்டம் இருக்கும்போது தான் நான் சொன்னேன். அப்போது சொல்றேன். இப்போ தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இன்று இருக்கிறோம், நாளை இருப்போம், தொடர்ந்து இருப்போம் சொல்றேன். என்ன நிறைய விமர்சனம் பண்ணலாம், இப்பவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் காதில் வாங்கிக்கிறது இல்லை சார். என் நண்பர்கள் தானே, என்னுடைய இனிய நண்பர்கள். சில பேர் தெரிஞ்சு பேசலாம், தெரியாமே பேசலாம். ஆனால் அவர்கள் எது செஞ்சாலும் எங்களுக்கு அது பதில் சொல்ல மாட்டோம்.
அதுக்கு நாங்கள் விமர்சனம் அது ஒரு விமர்சனம் நாங்கள் கருத மாட்டோம். எங்கள் நண்பர்களே எங்களுக்கு எதை சொல்லி மனசை தேர்த்துக்கிறாங்கன்னு நினைப்போம். சோஃபாவா? நாங்கள் சோஃபா வாங்கலை சார். இல்லைங்க, அதாவது நீங்கள் எங்கள் முஸ்லீம் லீக் ஆஃபீஸுக்கு இதுவரைக்கும் எந்த சிஎம் வந்ததில்லை. இவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்த பிறகு சிஎம்க்கு எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து எல்லா ஆஃபீஸுக்கு போய் வந்தது மாதிரி உங்கள் ஆஃபீஸுக்கு வர்றேன்னு எங்களுக்கு சொல்லிட்டாரு. நான் 3 தடவை வேணாங்க இந்த தெரு ரொம்ப சிக்கலான தெருவுங்க, இது வந்து நான் உங்கள் ஆஃபீஸில் வந்து நன்றி சொல்லிக்கிறேங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை சார், நீங்கள் சொல்கிற நன்றியை உங்கள் ஆஃபீஸில் நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லிவிட்டேன். 3 தடவை 4 தடவை சொல்லி வேணாங்க, நீங்கள் இந்த பெரிய கூட்டத்தில் வந்து நீங்கள் நிற்க வேணாங்க அப்படின்னு. இல்லை எல்லா ஆஃபீஸுக்கும் நாங்கள் போனோம், உங்கள் ஆஃபீஸுக்கு வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி வந்துட்டார். இவர் வந்ததுனால எங்கள் ஆஃபீஸை அலங்காரம் பண்ணுறதுக்காக வேண்டி சினிமா பண்ணுவாங்க பாருங்கள், ஒரு இரவா வெளில அடிச்சு சோஃபாலாம் நீங்கள் சோஃபா கேட்டு அங்கே தான் போட்டது. நிறைய வாடகை சோஃபா வாங்கி போட்டோம். நிறைய சோஃபாவாக வாங்கி 7-8 சோஃபா போட்டு அவர் வந்த உடனே உட்கார வைக்கணுமேனு சொல்லி அதுதான் நாங்கள் பண்ணதை தவிர வேறு சோஃபா அதனால எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். என்ன போட்டோன்னே அப்போயே காலையில் விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலான சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி. உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. வாழ்த்துக்கள்.